அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாக்குகள் உங்கள் முன்னிலையில் எண்ணப்படும். நடந்து முடிந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் தேர்தலுக்கான வாக்கு வித்தியாசம் வெற்றி இப்போது அறிவிக்கப்படும். மொத்த வாக்குகள் 236. அனைத்து வாக்குகளும் பதிவாகி உள்ளன. பிரசிடென்ட் பதவிக்கு இதுவரை ஆதித்யா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு வந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு பலமான போட்டி ஏற்பட்டுள்ளது. அபிநயா ஆதித்யாவை எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். இப்பொழுது முடிவு தெரிந்துள்ளது. புதிய பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆதித்யாவை விட 126 வாக்குகள் வித்தியாசத்தில் அபிநயா வெற்றி பெற்றுள்ளார். அபிநயா பெற்ற வாக்குகள் 181. ஆதித்யா பெற்ற வாக்குகள் 55. 5 வருடங்களுக்கு பிறகு புதிய பிரசிடென்டாக அபிநயா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தம்பி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மை ஜெயிக்கும், நியாயம் ஜெயிக்கும். இப்ப என்ன நடந்துச்சு? உண்மை ஜெயிச்சிருச்சு, நியாயமும் ஜெயிச்சிருச்சு. நான் சொன்னப்ப நீ சிரிச்சல்ல? இந்த உலகத்துல அராஜகமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் மக்கள் வாழறதுல அர்த்தமே இல்லாம போயிடும் தம்பி. என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் ஜெயிக்கும். அது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. எத்தனை வருஷம் ஆதி, எத்தனை வருஷமா நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க? எவ்வளவு டார்ச்சர்! எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். நான் வேலை செஞ்ச ஆபீஸ்க்கு நீ முதலாளியாகி என்ன வேலையில இருந்து துரத்திட்ட. அங்க இருந்து நான் போற இடம் எல்லாம் என்ன துரத்தி துரத்தி எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. அக்கான தெரிஞ்ச பிறகாவது நீ மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பிறகு நீ என்ன இன்னும் டார்ச்சர் பண்ண. நீ கொடுத்த டார்ச்சர்லாம் எனக்கு கொடுத்த தோல்வி நினைச்சா அது தப்பு. என்னோட முன்னேற்றத்தை நீ தடுத்த அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கட்டின பிளாட், நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைமா கட்டின பிளாட். அதுக்கு நீ குண்ட வச்சு அது தகர்க்க பார்த்தல, அது உன்னால முடியல. அதுக்கப்புறம் என் மேல பொய் கேஸ போட்டு என்ன ஜெயில் வரைக்கும் தள்ளிட்ட.
அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அங்கேயும் நீ ஒரு ஆளை அனுப்பி என்ன கொல்ல நினைச்ச, அதையும் நான் தாண்டி வந்துட்டேன். கடைசியா நான் எல்லாத்தையும் மீறி அமெரிக்கா வரைக்கும் போய் அங்க பிசினஸ் பிடிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். அங்கேயும் நீ என்ன கொலை பண்றதுக்கு பார்த்த தம்பி, அதுலயும் நான் எஸ்கேப் ஆகி தான் இங்க வந்தேன். கடைசியா கல்யாண மண்டபத்துல என்னோட அப்பா அம்மாவுக்கு சஷ்டியத்தை பூர்த்தி நடக்கும்போது எங்க அப்பாவை வரவிடாம நீ தடுத்த. என்னோட என் குடும்பத்தோட சந்தோஷத்தை நீ கெடுத்த. இப்பவும் நான் சொல்றேன் தம்பி, இதெல்லாம் நீ எனக்கு ஏற்படுத்தின தோல்வின்னு நீ நினைச்சா அது உண்மை இல்ல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட தோக்கல. ஆனா இன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ என்கிட்ட தோத்துருக்க. சாதாரண தோல்வி இல்ல, மிக பெரிய தோல்வி. 100% அக்மார்க் தோல்வி. உன்னால இனிமே தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வி. இனிமே உன்னால தூங்க முடியாது, தூங்கவே முடியாது. இதோட முடிச்சு போறது இல்ல தம்பி. நீ இனிமே என்கிட்ட நிறைய தோக்கணும். நீ என்கிட்ட நிறைய தோத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இனிமே நடக்க போகுது. அதுதான் இனிமே நடக்க போகுது. வேணும்னா உன் மனசை நீ திடப்படுத்திக்கோ. தோல்வியை எப்படி தாங்கிக்கிறதுன்னு ஏதாவது புஸ்தகம் இருந்தா வாங்கி படி. என்ன அபி இப்ப எழுந்துட்டா. இனிமே யாருக்கும் பயப்பட மாட்டா. இனிமே 1 இன்ச்சு கூட நான் இறங்க மாட்டேன். உன்னை செய். நீ நிறைய தோக்க கத்துக்கோ. நிறைய தோக்க கத்துக்கோ, அதான் நல்லது. I won, brother. I won. And you lost. You lost, you damn it. You lost. Bye, brother. Bye.